காலை வணக்கங்கள். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தது அசாரி ஆம்லெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதோடைய ஃபினிஷிங் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் வரும். அட்டகாசமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு 10-15 ஆம்லெட் சாப்பிட்ருவீங்க இப்படி செஞ்சிங்கன்னா. ஏன்னா எல்லா சுவையும் இதில் கலந்துருக்கு. புளிப்பாக லேசான புளிப்பு, சர்க்கரை வேணாலும் லேசாக கரும்பு சர்க்கரை லேசாக போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்லான்னு அப்படி விட்டுட்டேன். எல்லா சுவையும் இதில் இருக்குது. தக்காளி வேண்டாம், தக்காளி சேர்த்துனீங்கன்னா ஆம்லெட் நல்லா இருக்காது. சூப்பராக இருக்கும். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் தேங்காய் வாசம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க லேசாக தேங்காய் எண்ணெய் வேணால் விட்டுக்குங்க. நெய் வாசம் பிடிக்கிறவங்க நெய்யை விட்டுக்குங்க. யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அட்டகாசமாக இருக்கும். அவசியம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள், சார் பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பாய். நல்லதேவன் முருகானந்தன் விபிஎம்ஸ் கிச்சனில் இருந்து ஜெய்பிரி சேனலுக்காக.